ஆமே. எனக்கு வேற புது வருஷத்துல எனக்கு ஒரு டார்கெட்டும் இல்லை. நான் நிறைய எழுதினேன் புது வருஷத்துக்காக. நான் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணேன். இந்த V25 விஷன் 25 அப்படின்ற ஒரு தரிசனத்தை எடுத்து, சரி 2025 இதெல்லாம் பண்ணணும் இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆயத்தப்படுத்துனேன். ஆனால் அது எல்லாத்தையுமே இன்னைக்கு மூடி வச்சுட்டு என் மனசு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுது, புது வருஷத்துக்குள்ள நான் நுழையும் போது அப்படியே ஹோலியா பரிசுத்தமா உங்க பிள்ளைன்ற அந்த ஸ்தானத்தை மட்டும் நான் இழந்துடவே. ஆமே. ஹல்லேலூயா. உட்காருங்க. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே முதல் நாளில் வந்து இந்த பரிசுத்தம் அப்படின்றது வந்து நமக்கு நிறைய இடங்களில் பரிசுத்தம் தேவை. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதல்ல இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த சரீரத்திலேயே நிறைய அவயவங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய அவயவங்களை. நம்ம தோலுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது இந்த சரீரத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான மிக முக்கியமான ஒரு அவயவம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இந்த கண்ணு. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த முழு உலகத்திலையும் 3 கோடி பேருக்கு மேல கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க. 3 கோடிக்கும் அதிகமான பேர். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல கண் பார்வைய கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இது சாதாரணம் நம்ம நினைச்சிட முடியாது. நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இது சாதாரணம் இல்லை. நம்ம வந்து ஒரு டைம் இந்த கண்ணு தெரியாதவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி சர்ச்சில் வச்சிருந்தோம். மதியானம் எல்லாருக்கும் இங்கே சாப்பாடு போட்டோம். அந்த சாப்பாடை அவங்க வந்து பரிமாறி அவங்க தட்டில் வச்சு இப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எடுத்து சாப்பிட்றாரு, அவருடைய கை தள்ளி தள்ளி போறதுனால மீசம் முழுக்க சோறு. அவர் போய் திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வர்றாரு, மீசையில் அந்த சோறு அப்படியே ஒட்டி இருக்கு. அப்புறம் சொல்லி இல்லை நீங்க அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ கண்ணு தெரியாம இந்த உலகத்துல வாழ்றது அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்று. அதான் ஒருத்தர் ரொம்ப அழகா இந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் பாடியிருப்பாரு, இருளின் நடுவில் நான் நடந்தேன். அது ரொம்ப அழகான பாடல். அந்த பாட்டு வந்து அவருடைய வாழ்க்கையை அப்படியே வந்து எழுதுனது மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் கண்களை தந்திருக்கிறார். ஆனா இந்த கண்ணுல எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்தம் வேணும்னு ஆண்டவர் சொல்றார். உன் கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உங்க கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா உங்க சரீரம் முழுக்க என்னவா இருக்குமா மாமா? அவ்வளவுதான். இந்த பாவம், உங்களுடைய நஷ்டம், உங்களுடைய வியாதி எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த கண். அதுதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு நீர் என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய கண்களையும் நீங்க என்ன பண்ணணும். நீங்க வேதத்துல வாசிக்கும்போது, நான் என்னுடைய கண்களோடு நான் வந்து ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், இன்னொரு கண்ணியை நான் எப்படி பார்க்க முடியும்? அப்போ இந்த கண்ணுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் எதுல கெட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கண்ணு தாங்க அவங்களுக்கு சரியில்லை. கண்ணுல ரொம்ப பாவம். கண்ணுல வந்து நம்ம சினிமா பார்க்குறோம், கண்ணுல வந்து நாடகங்களை பார்க்குறோம், கண்ணுல வந்து அசுத்தத்தை பார்க்குறோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல என்ன பெரிய தப்பு, இதுல என்ன பெரிய விஷயம்? ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஒரு டைம் வந்து மொபைல்ல வந்து நீங்க வந்து நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க.
இந்த மொபைலில் இந்த ஷார்ட்ஸ் இல்லைனா வந்து வீடியோ ஏதாவது இருக்கும் பாருங்களேன். நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்க, ஒரு வீடியோவை பார்த்துட்டு 10 வருஷம் தாண்டி திரும்ப அந்த வீடியோவை இன்னொரு டைம் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வீடியோவை கேட்கல. உண்மைதானே? இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய மறக்கும், நிறைய மறந்துடும், நிறைய மறந்துடுவீங்க. ஆனா இந்த கண்ணு வழி சில அசுத்தத்தை பார்க்கும்போது, அதனால்தான் தாவீது சொல்கிறான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுது, நிக்குது. என் கண்ணுக்கு முன்னாடி அது படம் மாதிரி ஓடுது, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அப்போ எந்த அளவிற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் கண்ணை தந்திருக்கிறான்றதுக்காக நீங்க அப்படியே எல்லாத்தையும் பார்த்துடாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய கண்களை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்க சரீரம் முழுக்க கெட்டுரும். இது வெளிச்சம், இந்த வெளிச்சம் இருளாகாதபடி நீங்க கவனமா இருங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணு அசுத்தத்தை பார்க்க, இந்த கண்ணு கெட்டதை பார்க்க உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்களில் பார்க்கவே முடியாது. அதனால நம்ம கண்ணை குறித்து வேதத்தில் பல விதங்கள் இருக்கிறது. நான் வந்து ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போற 3 ஜெப குறிப்போ வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஆமேன் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் கண்கள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஒன்று, முதலாவதாக இந்த கண்ணுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. எப்படி நோக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவது. இப்போ நீங்க இந்த குதிரையை பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய பேர் இந்த பார்க்கில் கூட குதிரையை பார்த்துருப்பீங்க. சிலருக்கு இந்த குதிரையில் பிரயாணம் பண்ணணும்னு ஆசையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கும் அதை பார்க்கும்போது. ஆனால் நம்ம பார்க்கிற நிறைய குதிரைக்கு அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, கண்களுக்கு கலிக்கம் போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த கண்ணு வந்து நீங்க அந்த கண்ணை மூடிட மாட்டாங்க. கழுகுக்கு கண்ணை மூடிடுவாங்க. நீங்க வந்து கழுகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ல எல்லாம் இந்த கழுகை வந்து கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி நமக்கு வந்து அவங்க 5 ரூபா 10 ரூபா கொடுத்தோம்னா நம்ம கையில் வச்சு கழுகை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கழுகு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கழுகுனுடைய மொத்த கண்ணையுமே மூடி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கழுகுக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல வந்து அது வந்து கொத்துறது எங்கே தான் கொத்தும் அப்படின்னா கண்ணை தான் கொத்துமாமா. அது வந்து நம்மளை காயப்படுத்திடும். அதனால வந்து அதை மறைச்சிருப்பாங்க. ஆனால் குதிரைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி முழு கண்ணையும் மூட மாட்டாங்க. என்ன கண்ணை மூடுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் இருக்கு பாருங்களேன், அதுக்கு கண்ணு எங்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா, தனக்கு முன்னாடி இருக்கிற ரோடு, தனக்கு முன்னாடி இருக்கிற விஷன், தனக்கு முன்னாடி இருக்கிற டார்கெட், அது மட்டும்தான் அதனுடைய கண்ணு தெரியுமே தவிர இந்த பக்கமும் இந்த பக்கம் அதனுடைய கண்ணால என்ன பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை இந்த பக்கம் பார்த்துருச்சுன்னா அந்த பக்கம் எது இருந்தாலும் அந்த பக்கமா சாயும், இந்த பக்கம் எது இருந்தாலும் இந்த பக்கமா சாயும். நம்ம நிறைய பேரு நம்முடைய கண்களை எதுல தொலைச்சோம் தெரியுமா? நம்முடைய கண்ணுக்கு கலிக்கம் போடாம நம்முடைய கண்ணு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து நம்முடைய டார்கெட்டை, நம்முடைய விஷனை, நம்முடைய எதிர்காலத்தை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைய பேர் பார்க்காதபடி இந்த கண்ணு அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சு தங்களுடைய டார்கெட்டை நிறைவேறாம நிறைய பேர் தோற்று போயிருக்கிறீங்க. இதுதான் உங்க உயர்வா பிரதர்? இதுதான் உங்க விஷனா? இதுதான் உங்க எதிர்காலமா?
அந்த டார்கெட்டை மட்டும் நீங்க பார்த்துட்டு போகும்போது அது உங்களுக்கு பக்கத்துல வந்துச்சுல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கிற அந்த டார்கெட்டை உங்களால பார்க்கவே முடியாத அளவுக்கு அது ரொம்ப தூரம் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இடையில உங்களுடைய கண்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, நேரா பார்க்காம இந்த பக்கமும் இந்த பக்கமும் மனுஷனை பார்த்தீங்க, சொந்தக்காரங்களை பார்த்தீங்க, பொண்ணை பார்த்தீங்க, பையனை பார்த்தீங்க. இதை பார்த்து 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 இப்போ எது மறக்கப்பட்டு போச்சுன்னா, உங்க தரிசனம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. வாலிப தம்பி தங்கச்சி நிறைய பேர் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உன் கண்ணுக்காக நீ என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? என் கண்ணு நேரா நோக்கணும் ஆண்டவரே. என் கண்ணு எதை நோக்கணும் சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, எனக்குன்னு ஒரு புள்ளிய கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நான் பார்த்துட்டு என்னுடைய பிரயாணத்தை நான் கொண்டு போயிட்டேன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்திலிருந்து போறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றிடுவேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்களா? உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னுடைய கண்ணை அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து நான் என்னுடைய விஷனை மறந்துட்டேன், என்னுடைய டார்கெட்டை மறந்துட்டேன், என்னுடைய சம்பாத்தியத்தை நான் மறந்துட்டேன், பரலோகத்தை நான் மறந்துட்டேன், இயேசுவை நான் மறந்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு பாஸ்டர், 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு பாஸ்டர். ஆனா இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு எந்த லட்சியமுமே என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா என் மனசு வந்து என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து பார்த்து மனுஷனை பார்த்து, என்னுடைய அட்ராக்ஷனை பார்த்து, என்னை நேசிக்கிறவங்களை பார்த்து எதை விட்டுட்டேன்? என்னுடைய டார்கெட்டை நான் விட்டுட்டேன் பாஸ்டர். ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்ன ஜெபிக்க போறோம்னா, எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே, என்னுடைய கண்களை நான் உங்க மேல வச்சுட்டேன், நான் என் டார்கெட் மேல வச்சுட்டேன். இனி வலதுபுறமும் இடதுபுறமும் வருகிற ஆண்டு என்னுடைய கண்கள் திரும்புவதே இல்லை. எந்த பக்கமும் பார்க்காது, யாரையும் பார்க்காது. எத்தனை வார்த்தை பேசட்டும், எவ்வளவு அவமானப்படுத்தட்டும், என்னுடைய விஷன் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை, என்னுடைய லட்சியத்தை மட்டும்தான் பார்ப்பேன். சிமேயி தாவீதை வந்து இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே அப்படின்னு திட்டுறான். சவுல் ராஜா, நீ என்ன எனக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆயிருவியா அப்படின்னு அவனை வந்து கத்தியை தூக்கிட்டு ஓடுறான் புத்திர. ஆனா இந்த தாவீது இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பாம என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிமேயி தூசிக்கட்டும்யா, கர்த்தர் தூசிக்கணும்னு அனுமதிச்சிருக்கிறாரு, அவன் பக்கமா திரும்பாத, இவன் பக்கமா திரும்பாத, உனக்கு என்ன உனக்கு என்ன? உன்னை ராஜாவா ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகிச்சிட்டாரு. அந்த ராஜ பதவியில் நீ போய் உட்கார்ற வரைக்கும் உன்னுடைய கண்ணு அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, உன்னை சுற்றி 1000 பேர் 10000 பேர் எழுந்தாலும் அதற்கு நேராய் உன் கண்ணு போகவே கூட, பார்க்கவே கூட, பார்க்கவே கூட. இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க வேதத்துல வந்து கடலிலே நடந்த ஆண்டவரை தவிர கடல்ல நடந்த ஒரு மனுஷன் பேர் வாங்கினது யாரு? பேதுரு. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னா, ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட, ஆனா அவ்வளவு சுலபம் இல்லை, அது ரொம்ப கடினம்னு அவனுக்கு தெரியல. அவன் கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடல். ஆண்டவர் சொன்ன, வந்துரு வா, பரவாயில்ல, நான் தானே நிக்கிறேன். ஆனா ஆண்டவர் மேல, விஷன் மேல, தன்னுடைய டார்கெட் மேல, தன்னுடைய லட்சியத்தின் மேல அவனுடைய கண்ணை வச்சுட்டு போகிற வரைக்கும் அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. 2 அடி நடந்தான், 5 அடி நடந்தான், 10 அடி நடந்தான். ஆனா இந்த பக்கமும் இந்த பக்கமும் கடல் கொந்தளிக்குது. காற்றையும் கடலையும் பார்த்துட்டான். வேதம் சொல்லுது, கீழே மூழ்கி போனான. ஆண்டவரே நான் மடிஞ்சு போறேன். ஆனா கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலரோட ஆண்டவர் தெளிவா இடைபடுறாரு. மகனே, உன் டைரியில எல்லாம் உன் விஷனை எழுதி வச்சியப்பா, உன் ஸ்கூல்ல எல்லாம் உன்னுடைய டார்கெட்டை நீ சொன்னியே. மகளே, எத்தனை இடத்துல. ஆனா இன்னைக்கு ஏதோ உன்னுடைய கண்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் பறந்து பாயும்.
உன்னை வருத்தப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இனி படிக்க மாட்டேன், நான் இனி சம்பாதிக்க மாட்டேன், நான் என்னத்தை பண்ண போறேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஒருவேளை நெகட்டிவாவே பேசுறீங்கன்னா கர்த்தரிடத்துல இன்னைக்கு கேளுங்க, மறுபடியும் என் கண்ணு உங்களை நேராய் என் விஷனுக்கு நேராக என்னுடைய கண்ணை வைங்க ஆண்டவரே. என் கண்ணு டிஸ்டர்ப் ஆனது உண்மைதான் ஆண்டவரே. என் கண்ணு அவங்களையும் இவங்களையும் பார்த்து உங்க கிருபையை இழந்தது உண்மைதான் ஆண்டவரே. பாஸ்டர் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை ஆண்டவரே. எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த டார்கெட்டை என்னால பார்க்கவே முடியலப்பா, பார்க்கவே முடியலப்பா. ஜெபம் பண்ணுங்களேன் சத்தம். இந்த முதல் ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றவங்க முழங்கால் படிட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. நீ ஏன் மகனே அதை பாக்குறீங்க, இதெல்லாம் பார்க்கணும். எதுக்கு உன்னை இங்கே நிக்க சொல்லு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. பிரதர் உண்மைதானே, பிரதர் சிஸ்டர் உண்மைதானே, உங்க விஷன் என்ன, உங்க பிள்ளையை குறிச்சு உங்களுடைய டார்கெட் என்ன? ஆனா இன்னைக்கு அக்கம் பக்கத்துல பார்த்து பார்த்து அதை இதையும் பார்த்து பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து சொந்தக்காரங்களை பார்த்து டிஸ்டர்ப் பண்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி மாறிடலான்னு யோசிச்சியாப்பா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவனுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. உனக்கு ஆண்டவரை தவிர வேற யாருப்பா இருக்கா? உன்னுடைய தரிசனத்தை நீ மறக்கலாமா? உன்னுடைய விஷனை நீ மறக்கலாமா? உன் கண்ணை பதிய வச்ச இடத்துல இருந்து திரும்ப எடுக்கலாமா? மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய டார்கெட்டை திரும்ப தாங்க, என்னுடைய விஷனை திரும்ப தாங்க. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னாரல்ல. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஓ ஹalleluya. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லு, என்னை கழுவும் சுத்தமா, சத்தமா சத்தமா, ஹalleluya. திரும்ப திரும்ப என்னை கழுவும், என்னை சுத்தமாவே தூய்மையா. கைய மேல உம்மை போ இயேசுவே, இயேசுப்பா இயேசுப்பா உம்மை போ. ஜெபம் பண்றவங்க அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருங்க, பாடுறவங்க பாடிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவாருன்னா பாடு. ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏசப்பா, என்னால முடியல ஏசப்பா, என் கண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே, என் கண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்க எல்லாருமே வீட்டில் போய் கூட இல்லைன்னா இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குல்ல, 15 நாள் இருக்குல்ல, இந்த விஷயத்தை ஒரு ஜெப குறிப்பாக எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு விஷனை காமிச்சாரு. எல்லாருடைய அரிக்கட்டுகளும் கவிழ்ந்து நிற்கும் போது இவனுடைய அரிக்கட்டு மட்டும் என்னவா இருக்குதாமா? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும், பொதுவாக நெல்லை அறுத்து ஒரே கட்டா நம்ம வந்து வச்சு அப்படி வச்சிருவாங்க, போகிற இடத்துல போட்டு விடுவாங்க.
போட்டு விட்டீங்கன்னா அது வந்து எப்பேற்பட்ட நெல் கதிரும் அது என்னதான் பண்ணும்? வளையாதான் செய்யும். நீங்க வந்து நெல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைச்சலை வந்து பாத்தீங்கன்னா அது பிஞ்சா இருக்கும்போது அப்படி நெட்டுக்கா நிற்கும். அது விளைஞ்சிருச்சுன்றது எப்ப கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? சாயும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு விஷன் அவன் பார்க்கறான். இதுவரைக்கும் அவன் பார்த்த விஷன் என்ன அப்படின்னு சொன்னா அவன் நேரடியா தன்னுடைய கண்ணுல பார்த்தது ஒரு நாற்றை அறுத்து அதை வச்சா அது என்ன பண்ணும்? அது டிஃபால்ட். ஆனா ஆண்டவர் ஒரு விஷனை காமிச்சாரு, எல்லாருக்கும் வளைஞ்சு நின்னாலும் உனக்கு மட்டும் அப்படியே நேரா நிமிர்ந்து நிற்கும்னு கர்த்தர் காமிச்சார். அப்படின்னா அவன் என்ன ஃபிக்ஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா இந்த குடும்பத்துல என்ன மட்டும் கர்த்தர் ஸ்பெஷலா தெரிஞ்சிருக்கிறாரு. என் மேல அவருக்கு என்னமோ ஒரு பெரிய பாசம் இருக்குது. இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் அல்ல, உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷனை நீங்க பாத்தீங்க, அந்த டார்கெட்டை நீங்க பாத்தீங்க. ஆனா இப்போ வந்து அவனுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறி மாறி போகுது பாருங்க. கடைசில போத்திபாருடைய வீட்டுக்கு போறான். போகும்போது அவனுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் காத்திருக்குது. இந்த இடத்துல அவனுடைய பாதி மனசு சாயலாம் அப்படின்னு தோணுது. ஆனா வேதம் சொல்லுது அவனுடைய டார்கெட்டை மட்டும் பார்த்ததுனால தனக்கு சிறைச்சாலையே வந்தாலும் அவன் கவலைப்படவே இல்லை. பிசாசு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான் ஆண்டவருடைய பிள்ளை. பிசாசு உங்களுக்கு வைக்கிற பெரிய கண்ணியே எங்க தெரியுமா? கண்ணுல தாங்க அவன் கண்ணி வைப்பான். ஏன் தெரியுமா? ஆதியாகமத்துல முதல்ல பிசாசு எங்க தான் கண்ணியை வச்சான்? ஏவாள் பாவம் செய்கிறதற்கு காரணம் என்ன? கண்களுக்கு. நீங்க அந்த வசனம் வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் வந்து 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வையை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாய் இருக்கிறது என்று கண்டு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். எதுக்காமா? அப்போ முதல்ல சத்ரு எங்க தான் டார்கெட்டை வைக்கிறான்? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை பாவத்துல தள்ளுறதுக்கு முன்னாடி சத்ரு போராடுறது முதல்ல கண்ணுல தான் முதல்ல கண்ணி வைப்பான். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கண்ணை ஃபர்ஸ்ட் எது பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ணை நான் ஃபிக்ஸ் பண்ணதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா வெளியே வர மாட்டேன். யோசேப்பு அதே போல தன்னுடைய கண்களில் தன்னுடைய அந்த விஷனை வச்சுட்டே இருந்ததுனால எங்க போய் ஆண்டவர் நிக்க வச்சார் அப்படின்னு சொன்ன, அந்த பார்வோனுக்கு முன்பாக தகப்பனாய் கர்த்தர் கொண்டு போய் நிக்க வச்சார். கண்டிப்பா ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷனை நிறைவேற்றுவார். உங்க தரிசனம் நிறைவேற்றப்படும். 2024 உங்க தரிசனம் நிறைவேற்றப்படும். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போறார். பாழானதை கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களிலே மூடப்பட்ட அந்த துறவுகளை மறுபடியும் கர்த்தர் தோண்ட போகிறார். 5 வருஷம் 10 வருஷத்திற்கு முன்பாக மூடப்பட்ட உங்களுடைய தரிசனங்கள் மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுகிறது. அது மறுபடியும் தோண்டப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தை ஆரம்பிக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த விஷனை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த வெற்றியை கர்த்தர் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் காண்பிக்கிறார். இயேசுவே, இயேசுவே, உடைய கண்ணுக்கு நான் என்ன போடணும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னுடைய ஒரே டார்கெட்டு கர்த்தர் மேலையும் கர்த்தர் கொடுத்துக்கிற தரிசனத்தின் மேலையும். புரியுதா? சொல்லுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் எத்தனை புயல் எழும்பினாலும் நீங்க எங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா,
நம்பர் 2. இரண்டாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது. கவனிங்க. நம்பர் 2. ரெண்டாவது நம்முடைய கண்ணுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம், மறந்துடாதீங்க. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய கண்ணுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் ஃபிக்ஸ் பண்ணதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த இடத்துல வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. லோத்து ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துனுடைய வேலைக்காரருக்கும் சண்டை வாங்கி இப்ப 2 பேருமே பிரிகிறாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றேன், நீ வலதுபுறம் போன, நான் இடதுபுறம் போனேன், நீ இடதுபுறம் போனா நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இந்த லோத்து எங்க பார்க்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் குமாராவுக்கு போகிற அந்த வழி அவன் கண்ணுக்கு பச்சை பச்சை பச்சைன்னு தெரிஞ்சிருச்சான். அப்படியே அட்ராக்ஷனா, அப்படியே கண்ணுக்கு நல்லதா. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நிறைய பேர் நம்முடைய கண்ணுல எதுல விட்டோம் தெரியுமா? எதுல விடுறோம் தெரியுமா? நம்முடைய கண்ணு அழக்கத்தான் பார்க்குதே தவிர நம்முடைய கண்ணு நல்லதா கெட்டதான்னு பார்க்கறது இல்லை. நம்முடைய கண்ணுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்முடைய கண்ணுக்கு நல்லா இருக்கணும், என் கண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். திருமணமாகிற பிள்ளைங்க அப்படிதான் எல்லாருமே. இன்னைக்கு உலகம் ஒரு பொய்யான மாயையில சிக்கி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, கலர் இல்ல, வெளியே பகட்டு. இது இருக்குதா, கார் இருக்குதா, வீடு இருக்குதா, பங்களா இருக்குதா, வெளி தோட்டத்துக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களா, உடனே அவங்க வாக்குறுதியை நம்பிடுறது, அவங்க வாழ்க்கையை நம்பிடுறது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க கண்ணுல நீங்க அழகானதை மட்டும் பார்த்து கவர்ச்சியானதை மட்டும் பார்க்கிறது போல உங்க கண்ணு இருந்துச்சுன்னா அந்த கண்ணுனால நீங்க விளைவை சந்திக்க முடியும். உங்களுக்கு விளைவு வரும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ணு வெளி தோற்றத்தை அல்ல, என்னுடைய கண்ணு தேவையா என்று பார்க்கிறதுக்கு உதவி செய்யும். ஆமென். இப்போ உங்க வீட்டில் ஒரு சோஃபா இருக்குன்னு வைங்களேன். அந்த சோஃபால அதுல உட்கார்றதுக்கு ஆள் வர்றதில்லைன்னு வைங்களேன். சிலர் அதிலே உட்கார்றதுக்கு நமக்கு வீட்டில் வர்றதுக்கு ஆள் இல்லை. சிலர் வீட்டுக்கு கூப்பிடவும் மாட்டாங்க யாரையுமே. இப்போ நம்ம வெளியே போகிறோம். வெளியே போன உடனே அங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு சோஃபா இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சோஃபா. அதில் ஒரு பெரிய டேக் போட்டிருக்குது, 50% ஆஃபர். உடனே நம்முடைய கண்ணு நிறைய பேருக்கு எங்கே போகுது? இப்போ போட வேண்டிய அந்த சோஃபாவை வீட்டில் போடுறதுக்கே நமக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனா நம்முடைய கண்ணுக்கு பார்த்து ரேட்டையும் பொருளையும் பார்த்து பிடிச்ச உடனே நம்ம நிறைய என்ன பேர் என்ன பண்ணிருந்தோமா, வாங்கிடலாமே. அது தேவையில்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனா அவசியமானது எதை வாங்கினாலும் தவறல்ல. அது உங்களுக்கு தேவை, நீங்க வாங்குறீங்க, அதை பற்றி தப்பு இல்லை, அதை வாங்கி கொள்ளலாம். அது கடன் வாங்கி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வசதியை கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையானது 1 இல்லை 10 தேவைப்பட்டா கூட வாங்குறது தவறே கிடையாது. ஆனா ஒன்று, உங்களுடைய கண்ணு அட்ராக்ட் பண்ணி, நான் நம்புறேன், இந்த பொருள் வாங்குறது, சட்டை வாங்குறது, இது கூட பெரிய விஷயம் இல்லை பிரதர், இது கூட பெரிய விஷயம் இல்லை சிஸ்டர். ஆனா நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை துணையையே எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லுங்க? இந்த லவ் மட்டும் அசிங்கமா இருக்கிற பையனுக்கு வரவும் வராது, அசிங்கமா இருக்கிற பொண்ணுக்கு வரவும் வராது.
எல்லாருக்கும் அவங்கள விட ரொம்ப அழகா இருக்கிறவங்கள தான் நிறைய பேருக்கு. அப்படிதான் உலகம் இருக்குது. ஆனா நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, என்னுடைய கண்களுக்கு காவல் வையும், என் கண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி என்னுடைய கண்ணு அட்ராக்ஷனுக்கு பின்னாடி, சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, போகவே கூடாது. இன்னும் இதை குறித்து ரொம்ப டீப்பா நான் பேசணும். ஆனா இப்ப அதை பேச முடியாது, கூச்சமா இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர்றது கூட இப்படிதான். அவங்களுடைய தவறான தொடர்புகள், தவறான உடன்படிக்கைகள், தவறான அணுகுமுறைகள். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கண் அட்ராக்ஷன். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்ல. தொலைச்சிடாதீங்க பிரதர் உங்க வாழ்க்கைய, தொலைச்சிடாதீங்க சிஸ்டர் உங்க வாழ்க்கைய. உங்க கண்ணு எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் கண்ணுக்கு பார்வைக்கு இனிமையா இருப்பது அல்ல, உங்க சித்தத்தின்படி எங்க கண்ணு பார்க்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கும் அப்படி கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட கூட சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி. எங்க கண்ணு அட்ராக்ஷனை மட்டும் பார்த்து திருப்தி ஆயிடக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேரு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பாக்குறதே இல்லை. அந்த பொண்ணு நல்லதா கெட்டதா அப்படின்னு பாக்குறது இல்லை. அவனுடைய கண்ணுக்கு அட்ராக்ஷன் இருந்துச்சா அவ்வளவுதான், எனக்கு பிடிச்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய கண்ணுக்கு பச்சை பசேன்னு இருக்கிறது, எங்களுடைய கண்ணுக்கு இனிமையா இருக்கிறத தேடி நாங்க போகாதபடி உம்முடைய சித்தத்திற்கு காத்திருக்க கூடிய பலன். சத்தமா சொல்லுங்க, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹalleluya. முழங்கால் படிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்ணுக்கு காவல் வையும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி அட்ராக்ஷனை பார்த்து என் கண் என்ன பண்ணக்கூடாதுன்னா திரும்பவே கூடாது. மொபைல்ல பார்க்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி. Thank you Jesus. உங்களுடைய கண்களில் கவர்ச்சியை பார்க்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, கவர்ச்சி எல்லாம் அது ஒரு கானல் நீர், அது சீக்கிரமா கடந்து போயிடும். சொல்லுங்க, இன்னி என் கண்களினால அந்த கவர்ச்சியை பார்த்து நான் தோற்று போக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க. நன்றியப்பா, என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையா. என்னுடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக விரும்பப்படாத ஒரு தோற்றமாய் மாறினார், விரும்பப்படாத ஒரு தோற்றமாய் மாறினார். காரணம் என்ன அப்படின்னா, மகளே உன் கவர்ச்சியை பார்த்து, கவர்ச்சிகளை பார்த்து நீ ஏமாந்துராத, அது உன்னை ஏமாத்திரும். அதற்கு மேலாக கர்த்தர் என்னுடைய கண்களை தெளிவாக்கட்டும். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி. என்னை கழுவும் சுத்தமாவே, சத்தமாய் சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லுவோம், praise the Lord. தூய்மையாவே. திரும்ப என்னை கழுவும் சுத்திகரியும் தூய்மையா. கைகளை உயர்த்தி, உம்மை போல் உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும்.
சத்தத்தை லைவ்ல கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட, ஆண்டவரே உங்களுக்காக பேசுறார். ஆண்டவருடைய பிள்ளைய உடைய கண் அட்ராக்ஷனை பார்த்து 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 நல்ல மனைவியை இப்போ சந்தோஷமா பார்க்க முடியல, நல்ல கணவனை இப்ப சந்தோஷமா பார்க்க முடியல, அம்மா அப்பாவை சந்தோஷமா பார்க்க முடியல, அம்மா அப்பாவும் பார்வைக்கு ரொம்ப கேவலமா தெரியுறாங்க. இல்ல, இது மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ரொம்ப நீங்க ஜெபிக்கணும். நம்முடைய கண்கள் அட்ராக்ஷனை பார்த்து நம்முடைய கேரக்டரை மாற்றவே கூடாது. புரியுதா? உங்களுடைய கணவனாருடைய சம்பாத்தியம் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க குடியிருக்கிற வீடு 4,500 ரூபான்னு வைங்களேன். நீங்க 4,500 ரூபாய்க்கு தான் என்ன பண்ண முடியும்? குடியிருக்க முடியும். ஆனா உங்க ஃப்ரெண்டு 20,000 ரூபாய் வீட்டில் குடியிருக்காங்க. அவங்க கணவனார் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்க உங்க கணவனாரிடத்துல கழுத்தை பிடிச்சு நீயும் இருக்கிய. அவ கணவனார் அவனை எப்படி ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி உமக்கு ஒரு வீடு எனக்கு வாடகை கொடுக்க தெரியுதா? நமக்கு இது என்ன கண்ணு தெரியுமா? தனக்கு முன்னாடி இருக்கிற அட்ராக்ஷனை பார்த்து தனக்கு முன்பாக குறைவா இருக்கிற தன்னுடைய குடும்பத்தையே அழிக்கிற கண்ணு. நீங்க நான் சொல்றேன், வெளியில நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இந்த உலகம் இப்போ ஆர்கிடெக்ட் உலகம். இது ரொம்ப ஆர்கிடெக்ட் உலகம். ஒவ்வொரு நாளும் டிசைன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு யாருக்கு அதிகமான மவுஸ் இருக்கோ இல்லையோ, இந்த ஆர்கிடெக்ட்ல ரொம்ப புதுசா டிசைன் பண்றவங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்குது. நீங்க எல்லாம் மாலுக்கெல்லாம் போய் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அட்ராக்ஷனா வச்சிருக்கிறான், என்ன அட்ராக்ஷனா. இப்ப நான் சொல்றேன், அது நம்ம வாழ்க்கைக்கு சரியாகுமா? அது நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு நிறைய பேருக்கு இது புரியவே இல்லை. தன்னுடைய கண்ணு ஏதோ ஒரு அட்ராக்ஷனை பார்த்துச்சுன்னா உடனே நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது, இது எந்த விதத்துல நியாயம்? சிம்சோனுடைய கதை தான் உங்களுக்கு ஆகும். சிம்சோன் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவன் ஒரு பெண்ணை கண்டு அதை கொல்ல வேண்டும் என்று தன் தகப்பனிடத்துல சொன்னாராம். அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, எப்பா நீ நசரேயன், நீ சின்ன வயசுல இருந்தே நசரே விருதமாய் அழைக்கப்பட்டவன், நீ அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவன் அடுத்த லைன் என்ன சொல்றான் தெரியுமா? அவள் என் பார்வைக்கு, என்னுடைய கண்களுக்கு பிரியமாயிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பசங்க, நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட போய் ஃபைட் பண்றாங்க. எது தெரியுமா ஃபைட் பண்றாங்க? எனக்கு பிடிச்ச ஒருத்தையை நான் கல்யாணம் பண்ணாம, எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணாம இன்னொருத்தனை நீ கல்யாணம் பண்ண வைக்கிறிய, நீ இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது, அப்ப பிடிக்காத ஒருத்தரோட வாழ முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா நினைச்சுக்கப்பா, உனக்கு பிடிக்கிற பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணணுன்றதுக்கு உங்க அம்மா அப்பா அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நீ நல்லா இருந்தா இந்த உலகத்திலேயே முதல் சந்தோஷப்படுறது கர்த்தர், 2வது சந்தோஷப்படுறது உங்க அம்மா அப்பாவும் தான்.